கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைந்த நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ஏசாயா 51 அதிகாரம் 7 வசனத்திலே, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். ஹல்லேலூயா. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம், கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய காரியங்களை யோசிக்கும் போது, அது குடும்ப காரியமா இருக்கலாம், வேலையில் உள்ள காரியமா இருக்கலாம், மற்ற காரியங்களா இருக்கலாம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து கடைசி வரிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு காரியத்துக்காக ஒரு சின்ன பயம், ஒரு சின்ன ஒரு கலக்கம், அது வெளியே தெரியாது. சில குடும்பத்தில் நைட் ஆகிட்டுனா பயப்படுவாங்க, சில குடும்பத்தில் யாரையாவது பார்த்தா பயப்படுவாங்க, சில குடும்பத்தில் ஏதோ ஒரு காரியத்திலே ஒரு பயம். கர்த்தருடைய வார்த்தை திட்டமா எழுதப்பட்டிருக்கு. மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். இந்த வசனத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா தியானிக்கும் போது, நீதியை அறிந்தவர்களே. அப்ப இன்னைக்குள்ள வாக்கு தத்தம் நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். அப்படின்னா, நீதியை அறிந்தவர்களே. சில குடும்பத்திலே நீதியில நடக்காம இருப்பாங்க, அப்படிப்பட்ட ஜனங்களும் இருக்கிறாங்க. நீதியில நடக்கிற ஜனங்களும் இருக்கிறாங்க. நீதியில நடந்துட்டு கஷ்டப்படுகிற ஜனங்களும் இருக்கிறாங்க. சில குடும்பத்துல நீதிமானா இருப்பாங்க, அவங்களுக்கு நீதியை பத்தி நல்லா தெரியும், சட்டத்தை பத்தி நல்லா தெரியும், எதை செய்யக்கூடாது எதை செய்யணும் நல்லா தெரியும். அப்ப நீதியை அறிந்தவர்களே என்கிறார். என் வேதத்தை இதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாருமே நீதிமான் தான். தேவன் அருளிய வேதம் நீதிமானுடைய இதயத்துக்குள்ளே இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிமானுடைய இதயத்துக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா, தேவன் அருளிய வேதம் இருக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பாக நம்ம இதயத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. தேவனுடைய வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ளே பதித்து இருக்கும் போது நமக்கு பலன், பாதுகாப்பு, சமாதானம் எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்குள்ளதான் இருக்கு. ஏன் இரவும் போலும் வேதத்தை நம்ம தியானிக்கணும், ஜெபிக்கணும், ஏன் தேவனோடு நடக்கணும்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, தேவனோட வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ள இருக்கும்போது தான் சத்துரு எந்தெந்த காரியத்துல நமக்கு தேவையில்லாம பிரச்சனை கொண்டு வரும் அதை கண்டுபிடிக்க முடியும். பல சூழ்நிலையில ஜனங்களை எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பயம் வந்துடும் அப்படிம்பாங்க, குழப்பம் வந்துடும் அப்படிம்பாங்க. ஆவியானவர் திட்டமாக சபைக்கு சொல்கிறார், நீதியை அறிந்தவர்களே. நம்ம இதயத்துக்குள்ள சத்திய ஆவியானவர் இருக்கும்போது, நம்ம இதயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது, நம்ம இதயத்துக்குள்ளே தேவ ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கும் போது நம்ம வாழ்க்கை ஒரு வித்தியாசமா இருக்கும். நம்ம இதயத்துக்குள்ளே வேத வசனத்தை நாம் பதித்து வைக்கும் போது நம்ம இதயத்துக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்கள் வராது. எனக்கு செவி கொடுங்கள் அப்படிங்கிறாரு. முதல்ல சொல்றாரு, நீதியை அறிந்தவர்கள் தான்ப்பா நீங்க. ரெண்டாவது சொல்றாரு, வேதத்தை இதயத்துல பதித்திருக்க ஜனங்கள் தான் நீங்க, ஆனாலும் எனக்கு செவி கொடுங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சில குடும்பத்துல பிறந்ததுல இருந்தே நான் கிறிஸ்டியன் தான், நான் வேதக்காரங்க தான், நான் சர்ச்சுக்கு போற பிள்ளைதான், நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைதான், நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. நான் முழு பைபிளை வாசித்து முடிச்சிட்டேன், நான் மனப்பாடமா
நிறைய வசனம் சொல்லுவேன். ஆனாலும் எனக்கு செவி கொடுங்கள். அந்த ஒரு வேட ஆழமா பிடிங்க. எனக்கு செவி கொடுங்கள். ஏன் அப்படி சொல்றாரு? கர்த்தருடைய பிள்ளைகளு, வசனத்தை அறிந்த பிள்ளைகளு எத்தனையோ குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவத்துல போய் சிக்கி கொள்றாங்க. கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் தான் லஞ்சம் வாங்க கூடன்னு சொல்லி தெரியும். ஆனா மக்கள் என்ன பண்ணிடுவாங்க? செல்லத்துல ஒண்ணு லஞ்சம் வாங்கிடுவாங்க, இல்ல லஞ்சம் கொடுக்க போயிடுவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் இதயம் ஃபுல்லா பயமா இருக்கும். ஒரு குடும்பத்துல ஒரு ஜெபகுதிப்பு வந்துச்சு. அந்த குடும்பத்துக்காக சில காரியங்கள் பேசும்போது, வேலைக்காக இத்தனை லட்சம் லஞ்சம் கொடுத்துருக்கோம் அப்படின்னாங்க. எல்லாம் லட்சம்தான், எல்லாம் லட்சம்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா வேலை கிடைக்கோ கிடைக்காதோ, யார்கிட்டயோ பணம் கொடுத்து, அப்புறம் ஏமாந்து, அப்புறம் பணம் வரல, அப்புறம் கிடைக்கல, அப்புறம் போல அப்படிம்பாங்க. இப்போ நிறைய இடத்துல எந்த வேலைக்கு போனாலும் சரி, ஒரு பிரைவேட்டு ஐடி ஃபீல்டு எங்கெல்லாமோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய கம்பெனி நிறுவனம் அப்படின்னா அங்கே இவ்வளோ ரூபா பணம் கொடுக்கணும், அந்த போஸ்ட்டுக்கு இவ்வளோ ரூபா பணம் கொடுக்கணும். இப்படி தேவையில்லாமல் சில இடத்துல லஞ்சம் கொடுத்து மாட்டிக்கிடுவாங்க. எங்கெல்லாம் பரிதானம் கொடுக்குறோமோ அங்கெல்லாம் பிசாசு உள்ள வந்துடுவான். கர்த்தருடைய பிள்ளைகள், நீதியை அறிந்த பிள்ளைகள், இதயத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தையை பதித்து வைத்த பிள்ளைகள் கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு செவி கொடுத்தா மட்டும்தான் மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூசணங்கள் கலங்காமலும் இருங்கள். உங்க வாழ்க்கை தேவன் ஆசீர்வதிக்கணுமா? ஆசீர்வதிப்பார். நம்ம இதயத்துக்குள்ளே பல சூழல்ல பயம் வருதா, கலக்கம் வருதா? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க அர்ப்பணிப்போம். ஏன்னா சில குடும்பத்தில் எவ்வளவுதான் பைபிள் வாசித்தாலும், எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் ஒரு பயம், ஒரு கலக்கம். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா குடும்ப சூழ்நிலையா இருக்கும். சில வீட்டில் அவங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, மனைவி ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. சில வீட்டில் கணவர் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. ஏதோ ஒரு காரியத்தில் பயம் 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 பயம். எப்ப ஏற்பட்ட சூழ்நிலை சரி, மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூசணங்களால் கலங்காமலும் இருங்கள். மனுஷரின் நிந்தைக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. உங்களை யாராவது நிந்திக்கிறாங்களா? பயப்படாதீங்க. தூசிக்கிறாங்களா? கலங்காதீங்க. என் வாழ்க்கையிலலாம் நிந்தையும் இருந்துச்சு, தூசணமும் இருந்துச்சு. என் இதயத்துக்குள்ள அப்படி ஒரு வேதனை இருந்துச்சு. அதாவது ஒவ்வொரு ட்ரிப்பு பிரச்சனை வரும்போது கடைசி ஸ்டேஜ் வரையும் பிசாசு போராடி பார்க்கும். நிம்மதி இருக்காது. நிந்தைகள், அவமானங்கள், தூசணங்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், நீதியை அறிந்தவர்களே, வேதத்தை இதயத்திலே பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு மட்டும் நீ செவி கொடுப்பா, எனக்கு மட்டும் நீ செவி கொட, நான் உன்னைய பார்த்துக்கிடுறேன். மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும். நிந்திக்கிறாங்களா? பயப்படாத, முதல்ல நான் இருக்கேன். தூசிக்கிறாங்களா? கலங்காத, நான் இருக்கேன். ஹல்லேலூயா. புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உங்க கருத்தை இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குறைகள், குற்றங்களாவற்றையும் மன்னித்து கர்த்தர் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ, அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன குறைகள் இருக்கோ அந்த எல்லா குறைகள் எல்லாம் நீக்கி கர்த்தர் சம்பூர்ணமா ஆசீர்வதிங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும்
சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொண்டு பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.